இந்த குட்டி ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க. ஒரு சின்ன பையன் டெய்லி மார்னிங் காஃபி ஷாப்புக்கு போவான். அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிறவர் வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த பையனை காட்டி, இவன் தான் இந்த ஊர்லயே முட்டாள் பையன், பாருங்க நான் 100 ரூபாய் நோட்டையும் 10 ரூபாய் கொயினையும் இவனுக்கு கொடுக்குறேன், 10 ரூபாய் கொயினை தான் அவன் எடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் 100 ரூபாய் நோட்டை விட்டுட்டு 10 ரூபாய் கொயினை தான் எடுத்துக்கிட்டு போறான் வெளியில. அப்போ அந்த கஸ்டமரும் இவர் சொன்னது சரிதான், அவன் முட்டாள் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அந்த கஸ்டமர் கடையை விட்டு வெளியில வர்ற நேரத்துல அந்த பையன் தனக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கிட்டு வர்றான். அப்போ இந்த கஸ்டமர் கேட்குறாரு, அவர் 100 ரூபாய் நோட்டையும் 10 ரூபாய் கொயினையும் கொடுத்தப்போ நீ ஏன் 10 ரூபாய் கொயின் எடுத்த? அப்போ அந்த பையன் சிரிச்சிட்டு சொல்கிறான், அந்த மனுஷன் மற்றவங்க கிட்ட தன்னை புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காக டெய்லி இப்படி தான் பண்ணுவான். நான் எப்படி கலெக்ட் பண்ணியே 400 ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த 100 ரூபாய் எடுத்திருந்தா இன்னையோட அவன் அந்த கேமை முடிச்சிருப்பான். இந்த கஸ்டமர் அப்போ தான் யோசிக்கிறாரு, நாங்கள் நினச்சோம் அவர் தான் புத்திசாலி, இவன் முட்டாள்னு. மாலை பார்த்தா அவர் படித்த ஸ்கூலில் இவனோட அப்பா ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிறார். மோரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், இந்த குட்டி ஸ்டோரி கற்றுத்தர பெரிய பாடம், உங்கள் முதல் பார்வையின் அபிப்பிராயத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவரையும் கணிக்காதீர். சில வேளை அவர் உங்களை விட அறிவில் மிஞ்சியவராக இருக்கலாம். டோன்ட் ஜட்ஜ் a book by its title.